கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ள மக்கள் பொதுவாக சண்டை நிறைய போடுவாங்க. ஆனால் எல்லா சண்டை போடுறவங்களுக்கும் கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களை ஹை கான்ஃப்ளிக்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய 4 கீ ட்ரேட்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளேமிங் அதர்ஸ். இவங்க அவங்களுடைய ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. எங்க யாரை குத்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு திரிவாங்க. செகண்ட் ட்ரேட் ஆல் ஆர் நத்திங் திங்கிங். பொதுவாக சண்டை நடந்துச்சுன்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண நினைப்போம், இல்லைன்னா நெகோஷியேட் பண்ண பார்ப்போம். இவங்க இது ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. அந்த சண்டையை எஸ்கலேட் பண்ணி ஊதி பெருசாக்கி அவங்க சாதகமாக தான் வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. மூணாவது ட்ரேட் அன்மேனேஜ்ட் எமோஷன்ஸ். இவங்களை சுற்றி நீங்கள் நடக்கும்போது ஒரு முட்டை ஓட்டில் நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். எங்கே நீங்கள் ஏதாவது லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா கூட வெடிச்சு சதறி அவங்க கோவத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நாலாவது ட்ரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிஹேவியர். ஒரு சண்டை வந்துச்சுன்னா அவங்க தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க உடனே see what I do to you, இல்ல நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதை ரொம்ப மைண்ட்ல கரம் வச்சு அந்த இண்டிவிஜுவலுக்கு சாதகம் எப்போ கரெக்டா இருக்கோ அந்த டைம்ல திருப்பி இந்த கான்ஃப்ளிக்ட் எடுத்துட்டு வந்து சண்டை போட நினைப்பாங்க.